ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அம்பை சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்யும்போது சிவபெருமான் உன் மறுபிறவியினால் பீஷ்மருக்கு ஆயுள் முடியும் அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறாரு. அந்த வரத்தை பெற்றுக்கொண்ட அம்பை மறுபிறவியை உடனே அடைய விரும்பி நெருப்பில் குதித்து அவங்க இறந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் பீஷ்மரை வெல்லக்கூடிய மகள் வேணும்னு தவம் செஞ்சிட்ருந்த துருபதராஜனுக்கு மகளாக அம்பை மறுபிறவியில் பிறக்கிறாங்க. துருபதனுடைய அந்த மகள்தான் சிகண்டினி. அந்த சிகண்டினி அம்பை, அதாவது போன ஜென்மத்தில் அவங்கனாலேயே விட்டுட்டு போன அந்த மாலையை எடுத்து, அந்த மரத்தில் இருந்த மாலையை எடுத்து ஒரு நாள் தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிறாங்க. பீஷ்மரை பற்றின பயத்தினால துருபதன் தன் மகளை நாட்டிலிருந்தே வெளியேற்றுறாரு. சிகண்டினி அப்படிங்கிற அந்த பெண், அம்பையின் மறு உருவமான அந்த பெண் கங்கை கரையில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ரிஷியை அடைஞ்சு அவருக்கு மனசார பணிவிடை செய்கிறாங்க. அந்த ரிஷி கந்தர்வராஜனான தும்புரு என்பவன் இங்கே வருவான். அவனுக்கு நீ இதே மாதிரி மனசார நீ பணிவிடை செய்யும்போது உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே வந்த அந்த கந்தர்வராஜனான தும்புருவுக்கு பணிவிடை செய்த சிகண்டினியை பார்த்து அந்த கந்தர்வராஜன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னுடைய பெண் உருவத்தை அடைய விரும்புகிறேன், நீ என்னுடைய ஆண் உருவத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த சிகண்டினி தும்புருவுடைய ஆண் உருவத்தை பெற்றால் பெயரும் சிகண்டி அப்படின்னு மாறுச்சு. சஸ்திர வித்தைகளையெல்லாம் அந்த சிகண்டி கற்றான். அதுக்கப்புறம் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி தன்னுடைய தந்தையான துருபத மகாராஜா கிட்ட, நான் தான் உங்களுடைய மகள் சிகண்டினி, வனத்தில் இது நான் தவம் பண்ண போனப்போ இதெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லா விவரங்களையும் சொல்லி, நீங்கள் இனிமேல் பீஷ்மர்கிட்ட பயப்பட வேண்டாம், பீஷ்மரை கொல்றதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த சிகண்டினி, அதாவது ஆனா மாறின அந்த சிகண்டினி சொல்கிறாங்க. இப்போது அந்த சிகண்டினுடைய பெயர் சிகண்டி. ஹரே கிருஷ்ணா. இதனுடைய பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே போல்.